திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி வி குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூதுகவும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்ப பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய இந்த மழையானது எப்ப நிற்கும் அப்படிங்கறதா பல்வேறு தரப்பினருடைய கேள்வியாக இருக்கும். இன்றைய நிலையை பார்த்த வரைக்கும் நமக்கு மதியம் ஒரு 10 மணி வரைக்கும், அதாவது 10லிருந்து 12 மணி வரைக்கும் நமக்கு மழைக்கான தாக்கம் என்பது தொடர்ந்து நீடிக்கும் என்றுதான் நமக்கு வரைகலை விளக்கம் சொல்றது. அதற்கு அடுத்தபடியா மதியத்திற்கு மேல ஒரு மிதமான மழைதான் பல்வேறு மாவட்டங்களையும் தொடரும் அப்படிங்கிறது நிலவரம். இப்ப அப்படி பார்க்கும் பொழுது இன்று மதியம், அதாவது 12 மணி வரைக்கும் எங்கெங்கெல்லாம் மழையினுடைய தாக்கம் இன்னும் நீடிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக சொல்லக்கூடிய புதூர், பண்டாலங்குடி, அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி, கழுகுமலை, சிவகாசி, ராஜபாளையம், சிவகிரி, புளியங்குடி உள்ளிட்ட இடங்கள், திருவேங்கடம், அதற்கடுத்தபடியாக கயத்தாறு, பசுவந்தனை, அதற்கடுத்தபடியாக ஒட்டப்பிடாரம், குலத்தூர், வேம்பார், சாயல்குடி, புலன்கல், கமுதி, குளிப்பட்டி, முதுகளத்தூர் உள்ளிட்ட இடங்கள்ல இன்று மதியம் 12 மணி வரைக்குமே இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கும். ஏன்னா ஏற்கனவே தெற்கு வங்கக்கடல்ல உருவாகி இருந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் திருநெல்வேலி தூத்துக்குடி வழியாக பயணம் செய்யும் அப்படிங்கிறதுனால தூத்துக்குடி திருநெல்வேலியில அதிகபட்சமான மழை பதிவாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நான் குறிப்பிட்டிருந்த இந்தந்த பகுதிகளில் இன்று மதியம் 12 மணி வரைக்கும் இந்த மழையினுடைய தாக்கம் என்பது தீவிரமடையும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்து இந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி திரும்ப நாளைக்கு காலையில அதாவது சனிக்கிழமை காலையில திரும்பவும் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கிறது. குறிப்பாக சொல்லக்கூடிய அதே திருநெல்வேலி பகுதிகளில் தான் இந்த மழையினுடைய தாக்கம் அதிகரிக்கும். திருவைகுண்டம், நாங்குநேரி, புலம் உள்ளிட்ட இடங்கள், மேலசெவல், கிருஷ்ணாபுரம், அதற்கு அடுத்தபடியாக ஏரல், நாசரத், சாத்தான்குளம், திசையன்விளை உள்ளிட்ட இடங்கள்ல மீண்டும் நாளை காலையில 6 மணிலிருந்து ஒரு 8 மணி வரைக்கும் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக இந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மற்ற மாவட்டங்களையும் மிதமான மழைதான் தொடரும் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த நிலையில ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதனுடைய தாக்கம் எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னும் விரிவாக கேட்டு பெற இருக்கிறோம். தனியார் வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் அவர்கள் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இப்ப ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளைக்கு வரைக்கும் நீடிக்கும் இந்த மழை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் வரைகலை படத்துல. இப்ப அடுத்தபடியாக புதிய டிப்ரெஷன் ஏதாவது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அதனுடைய தாக்கம் எந்த தேதி வரைக்கும் நம்ம மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வே இன்னும் நிறைய மழை பொழிவை இன்னும் என்றைக்கே எதிர்பார்க்கலாம். இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழை திருநெல்வேலியில 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கிறது. ஆனால் இன்னும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில இன்னும் அதிகமான மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் நல்லாறுல கூட 157 மில்லிமீட்டர் எட்டி இருக்கிறது. திருமூர்த்தியில 135 மில்லிமீட்டர் எட்டி இருக்கிற நிலையில இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலையில அதிக மழைப்பொழிவு நாளை வரை நீடித்து தொடர வாய்ப்பு இருக்கிற நிலையில புதிய நிகழ்வானது தற்பொழுது தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா பகுதிக்குள் வந்திருக்கிறது. அது இன்றைய இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்துல சரியாக மலேசியா பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கி அதில் கரை கடந்து கொண்டிருக்கிறது. அது நாளை முழுமையாக வங்கக்கடலின் அந்தமான் கடற்பகுதிக்கு வரும். பிறகு படிப்படியாக மிக வேகமாக நகர்ந்து அங்கிருந்து வரும்பொழுதே அது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் வருகிறது. இதன் காரணமாக அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. பல்வேறு மாதிரிகள் தமிழ்நாட்டின் கரைக்கு நெருங்கி ஆந்திர பிரதேச கரையை நோக்கி செல்வதாக காட்டியிருந்தாலும் இது தமிழ்நாட்டின் கரையை இலங்கையின் வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்ட கரையை தான் அடுத்த நிகழ்வும் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 16ஆம் தேதி இது அடுத்த மழைப்பொழிவை தொடக்கும். அதாவது 15ஆம் தேதி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இடைவெளி கொடுத்துவிட்டு 16ஆம் தேதி திங்கட்கிழமை முற்பகல் இடைவெளியை கொடுத்துவிட்டு மதியத்திலிருந்து அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை தொடக்கும். இது தொலைவிலே ஒரு 600 கிலோமீட்டர் இருக்கும் பொழுது 16ஆம் தேதி மழைப்பொழிவை தொடக்கும். ஆனால் படிப்படியாக நெருங்கி டெல்டா மாவட்டங்கள் வட இலங்கை கரையை தான் அது நெருங்கி பாக்ஜல சிந்தி பகுதியை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மீண்டும் ஒரு 4 நாள் தொடர் மழைப்பொழிவு ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரை அந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு தமிழ்நாடு கடந்து அரபிக்கடலுக்கும் அது செல்ல இருக்கிறது. சார், நம்ம இப்போ திரையில் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திங்கட்கிழமை இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மெல்ல நகரக்கூடிய காட்சிகள், இதனால அடுத்தபடியாக மீண்டும் டெல்டா பகுதிகளில் மழை என்பது தீவிரமடையுமா, இல்லை மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்?
அந்த நிகழ்வானது வட இலங்கை மற்றும் பாக் ஜலசந்தி மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே தான் வந்து ஓரிரு நாள்கள் நிலைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோரம் மற்றும் தெற்காந்திர பகுதி முதல் மழைப்பொழிவு தொடங்கி படிப்படியாக அனைத்து உள் மாவட்டங்களுக்குமே இப்பொழுது, அதாவது இந்த நிகழ்வு தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு கொடுத்த மழைப்பொழிவை விட அந்த நிகழ்வு மண்டலமாக வரும் என்பதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் முதல் வடகடலோரம் வரைக்கும் முதல்ல மழைப்பொழிவை மிக மழைப்பொழிவு எல்லாம் கொடுக்கும். வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு அச்சம் வேண்டாம். ஆனால் வடகடலோர மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள்ல தான் அதிகமாக இருக்கும். வட உள் பகுதிகளில் அளவாக இருக்கும், அதாவது திருவண்ணாமலை போன்ற பகுதிகள் எல்லாம். ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்தம் கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டம் வரைக்கும் உள்ள மலைப்பகுதிகள் வரைக்கும் இந்த நிகழ்வு கரை கடந்து செல்லும் பொழுது நிறைய மழைப்பொழிவை கொடுத்து விட்டு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இது ஒரு 2 நாள்ல நிறைவடைந்து விட்டது இந்த மழை. அது 16ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு தான் சாதகம் இருக்கிறது. திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.